உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துப்பு இருக்கின்றதா? இதை நான் கேட்கலங்க, நீங்க நான் கேட்கிறேன்னு சொல்லிடுறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சங்க தமிழன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, நக்கீரனுக்கு கொடுத்த பேட்டியில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துப்பு இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது யாரை மையப்படுத்தி கேட்டிருக்காரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை மையப்படுத்தி, விஜய் அவருடைய ஆக்டிவிட்டிஸை மையப்படுத்தி திமுக வந்து கேட்டிருக்காரு. ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிருக்காரு. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணும் கிடையாது மக்களே. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சங்க தமிழன் அவர்கள் நக்கீரனுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஸோ அந்த பேட்டியினுடைய சாராம்சம் இருக்கு இல்லையா, அந்த சாராம்சத்தை நம்ம ஒரு சிங்கிள் மீனிங்ல புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல பல்வேறு வகையான கோணங்கள் வந்து இருக்குது. அதாவது எப்படி ஒரு 2 அடி திருக்குறளுக்கு அறிஞர் பெருமக்கள் அவர்கள் பல்வேறு வகையான கோணங்கள்ல விளக்க உரை கொடுத்திருக்கின்றார்களோ, அதுபோன்று அண்ணன் சங்க தமிழன் அவர்கள் நக்கீரன் கொடுத்த அந்த பர்டிகுலர் பேட்டி இருக்கு இல்லையா, அந்த பேட்டியை நம்ம பல கோணங்கள்ல புரிஞ்சுக்கலாம். அது ஒரு கோணத்தை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரிங்களா? குறிப்பா அவரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை மையப்படுத்தி இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி எழுப்புகின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து துப்பு இருக்கான்னு கேட்கிறாரு. முதல்ல அவர் நக்கீரனுக்கு என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்றத நான் வாட்சி காட்டினேன். திமுக தவறு செய்யும் பொழுதெல்லாம் நாங்கள் விமர்சித்துள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. திமுக எப்பப்பெல்லாம் தவறு பண்றாங்களோ அப்பெல்லாம் நாங்க விமர்சனம் பண்ணியிருக்கோம். முதல்வர் மிகவும் நல்லவர். அதே நேரம் நான் திமுகவினரை பார்த்து கேட்கின்றேன், விஜய் ஒரு பொடிப்பையன், அவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, அவரை நேரடியாக எதிர்ப்பதற்கு உங்களுக்கு துப்பில்லை அப்படின்னு சொல்லி திமுகவினரை பார்த்து வந்து கேட்டிருக்காரு. இது வந்து விஜய் அவர்கள் ஒரு பொடிப்பையன், அந்த பர்டிகுலர் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் வேர்டை மென்ஷன் பண்ணியே ட்விட்டர் வலைத்தளத்துல என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அரசியலுக்கு விஜய் அவர் வந்து ஒரு சிறுவர் அப்படின்ற மாதிரி தான் அவர் பதிவு பண்ணியிருப்பதாக நான் புரிந்து கொள்கின்றேன். ஏன்னா அவர் கண்டினியூட்டி கொடுக்கிறாரு. விஜய் ஒரு பொடிப்பையன், அவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் நாங்க விமர்சனம் பண்றோம்ல, எங்க பின்னாடி நீ ஒளிஞ்சுக்கிட்டு எங்களை முன்னாடி பேச வைக்காத, நீங்க டைரக்டா பேசுங்க, டைரக்டா விஜய் விமர்சனம் பண்ணுங்க. ஏன் இலைமறை கால விமர்சனம் பண்றேன் அப்படின்ற பேர்ல நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க? திமுக ஏன் எஸ்கேப் ஆகுறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் யார விமர்சனம் பண்றாரு? இங்க இருக்கிற விசிகா விமர்சனம் பண்றாரா? கிடையாது. யார விமர்சனம் பண்றாரு? அவர் நேரடியாக யார அட்டாக் பண்றாரு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் அட்டாக் பண்றாரு. அப்ப முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க முடியாது. அப்ப முதலமைச்சர் அவர்களுடைய கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விஜய் நேரடியா பேசுங்க, நேரடியாக எதிர்ப்பதற்கு துப்பு இருக்கா? அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக எதிர்ப்பதற்கு துப்பு இருக்குதா? நாங்க விமர்சனம் பண்றோம்ல விஜய, நாங்க விமர்சனம் பண்றோம்ல, அப்ப நீங்க எங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதான் இதனுடைய சாராம்சம். இந்த கோணத்தை நான் பாக்குறேன். நீங்க ஏன் எங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க? டைரக்டா நீ பேசு, எதுக்கெடுத்தாலும் போய் ஒளிஞ்சுக்கிற, என் முன்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி அண்ணன் சங்கத்தமிழர்கள் பேசுவதாகத்தான் நான் புரிந்து கொள்கின்றேன். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை நீங்க நல்லாவே பாருங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்பாக என்னுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில இருக்கிற பொறுப்பாளர்களோ, இல்லாட்டி இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களோ, இல்லாட்டி இங்க இருக்கிற எம்எல்ஏக்களோ அவர்கள் யாருமே விஜய் விமர்சனம் பண்ணவே இல்லை. மாறாக கீழே இருக்கிற பெரியாரிய இயக்கங்கள் இருப்பாங்க தெரியுமா, அந்த இயக்கங்களை தூண்டி விட்டு தான் விஜய்க்கு வந்து எதிராக பதில் கொடுக்க வச்சாங்க. ஆனாலும் கூட விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கேன்னு பதிவு பண்ணாரு. ஆனா தற்பொழுது அந்த நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த நிலை உருவாயிருச்சு. நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட யார்கிட்ட போய் கேட்டாலுமே எந்தெந்த கட்சிகளுக்கு இடையில போட்டின்னு கேட்டா அவங்களே ஓப்பனா சொல்றாங்க, ஏடிஎம்கே இங்க கணக்குல எடுத்துக்கிறதே கிடையாது, டிஎம்கே டிவிகே இந்த 2 தான் அவங்க பதிவு பண்றாங்க. சோ விஜய் அவர்கள் தான் நிறுவ நினைத்த அந்த ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அந்த ஐடியாலஜி அவர் வந்து நிறுவிட்டாரு. அந்த அரசியல் களத்துல இந்த பேட்டர்னை வந்து உருவாக்கிட்டாரு விஜய். அப்ப விஜய் வந்து இந்த அரசியல் களத்துல இந்த பேட்டர்னை உருவாக்கிட்டாரு. அப்ப நாங்க விஜய் எதிர்க்கிறோம்ல,
ஒரு கூட்டணி அப்படின்ற காரணத்துக்கு நாங்க எதிர்க்கிறோம்ல, நாங்க நேரடியாக எதிர்க்கிறோம். ஆனா நீங்க திமுகவினர் நேரடியாக எதிர்ப்பதற்கு உங்களுக்கு ஏன் துப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழர்கள் என்ன பண்றாருன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கோர்த்து விடுறாரு கோர்த்து விடுறாரு என்றுதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. பேசிக்கா விமர்சனம் பண்றாங்க, கம்யூனிஸ்ட் விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் பண்றாங்க. அதற்கு பின்பாக இங்க இருக்கிற மற்ற கட்சிகள், சில கட்சிகள் வந்து விமர்சனம் பண்றாங்க. விஜய் யாருங்க எதிர்க்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த அவலங்கள் கரெக்டா மென்ஷன் பண்றாரு. எத்தனை நம்பர் வாக்குறுதியை நீங்க செஞ்சு தரலான்னு கேட்கிறாரு. இத்தனை நம்பர் வாக்குறுதியை ஏன் செஞ்சு தரலாம் கேட்கிறாரு. அப்ப விஜய் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கின்ற நபர்கள் யாரு? இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தானே. பதில் சொல்லுங்க, துப்பு இருக்கா கேட்கிறாரு. சங்கத்தமிழன் கேட்கிறாரு. நீங்க விசிகா வந்து ஓகே, விஜய் விமர்சனம் பண்றாங்க. அட் த சேம் டைம் விஜய் பின் பாயிண்ட் பண்ணி சில விஷயங்கள் சொல்றாரு இல்லையா, அது தவறுன்னு சொல்லி விசிகா அது வரை சொன்னது கிடையாது. விஜய் வந்து கரெக்டா தேர்தல் வாக்குறுதியை மையப்படுத்தி விஜய் என்ன பண்றாருன்னா, இந்த வாக்குறுதியை நீங்க செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கரெக்டா வாக்குறுதியை மையப்படுத்தி விஜய் பேசுகின்ற பொழுது அந்த பர்டிகுலர் வாக்குறுதி வந்து செய்யவில்லை என்பது யதார்த்தமா உண்மை. அப்ப விசிகா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாக்குறுதியை மையப்படுத்தி பேசுகின்ற விடயத்திற்கு விசிகா வந்து பதில் கொடுப்பது கிடையாது. விசிகா என்னன்னா, ஒரு ஒட்டுமொத்தமா நீங்க வந்து காமனா நீங்க எல்லாத்தையும் எதிருங்க, நீங்க வந்து ஒரு வெறுப்பு அரசியல் மாதிரி கட்டமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிதான் விசிகாவும் பேசுறாங்க, கம்யூனிஸ்டும் பேசுறாங்க. ஆனா விஜய் நேரடியாக திமுகவை பின்பான் பண்ணி இத்தனை நம்பர் வாக்குறுதி ஏன் செய்யல என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விசிகா கம்யூனிஸ்ட் குறுக்க வந்தது கிடையாது. இதை நான் பதிவு பண்ணிடுறேன், குறுக்க வந்தது கிடையாது. அப்ப விஜய் அவர்கள் வாக்குறுதியை மையப்படுத்தி கேட்கிறாருல, அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க, ஏன் எங்க பின்னாடி நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத சங்கத்தமிழ் அவர்கள் என்ன பண்றாருன்னா, இலைமறை காயா வந்து பதிவு பண்றாரு அப்படின்ற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவருடைய உழைப்பை சுரண்டி அவங்க வந்து என்ன சவாரி பண்ணிக்கிடுவாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. திமுகவுடைய ஐடியாலஜி என்னங்க, பெரியாரிய ஐடியாலஜி. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? சாதி ஒழிப்பு தாங்க அவரும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பதிவு பண்றாரு? சாதி ஒழிப்பு தான் பதிவு பண்றாரு. அவருடைய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது, பெரியார் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரி கிடையாது, பார்ப்பனியத்திற்கு எதிரி. நல்லா புரிஞ்சுங்க. தந்தை பெரியாருடைய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்புல இருந்துதான் அது விரிவடைகின்றது, பார்ப்பனிய எதிர்ப்பா விரிவடைகின்றது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய ஐடியாலஜி என்று கூறிக்கொள்கின்றார்களே, அது எந்த ஐடியாலஜி? தந்தை பெரியாருடைய ஐடியாலஜி. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சாதிக்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும், சாதிக்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்க திமுக என்ன பண்றாங்க? ராஜ்கவுண்டர் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க. திருமணம் சார்ந்த விடயங்கள் என்பது பெண்களுடைய சுதந்திரம், அது உரிமை. ஆனா இந்த சாதிக்கார பயலை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொன்ன KKC பாலு அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைமாமணி விருது வந்து வழங்குறாங்க. அந்த வள்ளிக்கும்மிக்கு கலைமாமணி விருதுன்னு வழங்குறாங்க. அப்ப இங்க திமுக என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கொள்கையிலே கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா சாதி ஒழிப்பு சார்ந்த விடயங்கள்ல நீர்த்து போகாம இருக்கிற கட்சி எந்த கட்சினா, அது விடுதலை சிறுத்தை கட்சி. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி இந்த தமிழ்நாடு சாதி ஒழிப்பு சார்ந்த ஒரு மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்கள பணியாளராக முன்னாடி நின்று கட்டமைக்கிறாங்க. அப்ப அவங்க கட்டமைக்கிறாங்க, அவங்க பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஒளிந்து கொண்டு விசிகாவுடைய உழைப்பினுடைய பலன்களை அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஃபேக்ட், அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கலைஞருடைய காலகட்டத்திற்கு பின்பாக இங்க இருக்கிற சனாதன எதிர்ப்புள்ள திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போய் கொண்டிருக்கின்றது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கலைஞருடைய எதிர்ப்புக்கு பின்பாக சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பர்டிகுலர் வார்த்தையானது இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்கள்ட்டையுமே போய் சேர்ந்திருக்குது. சனாதன ஐடியாலஜி என்பது மக்கள் விரோத ஐடியாலஜி என்று இங்க இருக்கிற மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள், இல்ல புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் யார் பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுக என்ன பண்றாங்க? சனாதனத்தை எதிர்க்கிறாங்களா? ஏதோ ஒரு மேடையில் வந்து உதயநிதி அவர்கள் பேசியிருப்பார், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுதான் காலமூலத்துக்கு வந்து அவங்க எடுத்து போட்டு ரிப்பீட் பண்ணுவாங்க சமூக வலைத்தளங்கள்ல. தீவிரமாக இங்க திமுக சனாதனத்தை எதிர்ப்பது கிடையாது. அவங்க வந்து வேத மந்திரங்கள் மூலங்க ரங்கராஜ் பாண்டேவுக்கு என்ன பண்றாங்க, திராவிட மாடல் மரியாதைன்னு சொல்லி சமஸ்கிருதத்துல மரியாதை செலுத்துறாங்க. ஸோ அந்த லெவல்ல தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சனாதன எதிர்ப்புல இருக்குது. அப்ப அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாட்டை வந்து ஒரு சனாதன எதிர்ப்பு மாநிலமாக கட்டமைத்து வைத்தார் என்றால் அவருடைய உழைப்பினுடைய பலன்களை யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, இங்க இருக்க திமுக அனுபவிக்கிறாங்க. அதைத்தாங்க அவர் கேட்கிறாரு. சங்கத்தமிழன் அவர்கள் அதைத்தான் இலைமறை காயாக கேட்கிறார் என்று நான் புரிந்து கொள்கின்றேன். நாங்க எதிர்க்கிறோம்ல,
நாங்க விஜய் எதிர்க்கிறோம்ல, இதர பின்ன விஷயங்களை எதிர்க்கிறோம்ல, நீங்க எதிர்க்கிறது கிடையாது, எதிர்க்கிறது துப்பு இருக்கான்னு கேட்கிறாரு. கரெக்டு தானே? உங்களுக்கு எதிர்ப்பதற்கு துப்பு இருக்கின்றதா அப்படின்ற விஷயத்த யார் கேட்கிறா? சங்கத்தமிழர்கள் கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் தோழர்களே, அதாவது ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கலாம். அதே மாதிரி சங்கத்தமிழர்கள் அவர் என்ன ஒரு கோணத்துல சொன்னாரு அப்படின்ற எனக்கு தெரியல. பட் அவரு இந்த கோணத்துல தான் சொல்லி இருக்க கூடும். நம்ம இதை கொஞ்சம் டீகோடிங் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கின்றது. அவர் நேரடியாக கேட்கிறாருல, உங்களுக்கு துப்பு இருக்கான்னு கேட்கிறாரு. நாங்க எதிர்க்கிறோம்ல, நீங்க எதிர்க்கலான்னு கேட்கிறாரு. அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உழைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் வந்து முன் கள பணியாளராக வந்து முன்னாடி நிறுத்துறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகின்றது. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மதர ஸ்லாங்ல என்ன சொல்லுவாங்கன்னா பொடிப்பையன் தான் சொல்லுவாங்க. ஆனா விஜய் ஒரு பொடிப்பையன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா பரவாயில்ல. விஜய் ஒரு பொடிப்பையன், அவரை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, அரசியல் களத்துல அவரை பேச விட்டு வேற வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னா, நேத்து வந்தவர் வந்து உங்களை விமர்சனம் பண்றாரு, அதை நீங்க வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. ஆனா அவரை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. பல ஆண்டு காலமாக நாங்க வந்து 75 ஆண்டு காலமா பலந்துண்டு கொட்டை போட்டவங்க என்று சொல்லிக் கொள்கின்ற நீங்க அவரை எதிர்க்க துப்பு இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த ஒரு கோணத்தை நான் புரிந்து கொள்கின்றேன் என்பதை கூறிக்கொண்டு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒவ்வொரு உழைப்பினுடைய பலன்களையுமே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் விசிக கூட்டணி தொடருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து மதுரை மாவட்டம் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் கூட அந்த திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க எங்களை நீங்க கூட்டணியில வச்சிருக்க மாட்டேங்க என்பதனை பற்றி நாங்கள் கவலைப்பட போவது கிடையாதுன்னு சொல்லி இலைமறைக்காய அடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த திருமாவர்கள் வேறு எதுவும் முடிவு எடுத்து வச்சிருக்காரான்றது கூட எனக்கு தெரியல. மேபி ஒருவேளை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் விசிக வந்து கூட்டணி தொடர்ந்தார்கள் என்றால் விசிகாவுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கினாதான் கரெக்டா இருக்கும். விசிகாவுக்கு அதிக சீட்டு வழங்கினா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா விசிகாவுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இல்லை, இங்க தமிழக வெட்டுக்கிழமை ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. இல்லாட்டி அவர் நினைச்சா கூட மக்கள் நலக்கூடிய மறுபடியும் கூட உருவாக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பல்வேறான கோணங்கள் இருக்கின்றது. ஸோ விசிகாவுடைய உழைப்பு கேட்ட பலன்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய பார்வையின் அடிப்பில் இருக்குது. பார்வையாளருக்கு சில மாற்று கருத்துகள் இருக்கலாம். ஆனா விசிகா நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாய மக்களை வந்து ஓரணியில் அரசியல் ரீதியாக திரட்டவில்லை என்றால், இன்னைக்கு வந்து சியான் சொல்லிட்டாரு நாங்க வந்து அவருக்கு ஓட்டு போட்டுருவோம், அந்த பண்ணையார் சொல்லிட்டாரு இவருக்கு ஓட்டு போட்டுருவோம், இந்த நிலைமை தான் இருந்திருக்கும். ஒரு திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக இன்னைக்கு விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்கள் இந்த சமுதாய மக்களை உருவாக்கி இருக்காரு அப்படின்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.